Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னதான் நம்ம மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்ஷா தெரியலாம் அப்படி நினைச்சாலும் பேஸா இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்கின்னோட அந்த ஒரு ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். சோ once in a while இந்த மாதிரியான grooming பண்ணிருக்கலாமே அப்படினு நம்ம பல வீடியோஸை பார்த்து நினைப்போம். இந்த ஒரு வருஷம் மட்டும் கண்டிப்பா உங்கள நிறைய பேர் வந்து வீட்ல தான் செல்ஃப் grooming பண்ணிட்டு இருப்பீங்க. சோ உங்களோட ஸ்கின்ல இருந்து ஹேர்ல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறது வீட்லயே இருக்கக்கூடிய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான். அப்படி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறதும் அப்படி ஒரு grooming செஷன் தான். சோ என்னைக்காவது நீங்க வீட்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா லீவ்ல அப்படி இல்லனா யாரோட டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா இருக்கீங்கனா இந்த ஒரு grooming செஷனை ஜஸ்ட் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. within few minutesல உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். அதே நேரத்துல மேக்கப் இல்லாமலும் நம்மளோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோம்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு ஹோம் grooming செஷனில் வந்து நம்ம டோட்டலாக வந்து நம்மளோட ஃபேஷியல் அப்பியரன்ஸ், நம்மளோட ஐப்ரோஸ், நம்மளோட ஸ்கின் ஹெல்த், நம்மளோட லிப், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டேக் கேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறதுக்கு நம்ம கடைக்கு போனால் த்ரெட்டிங் பண்ணுவோம். பட் வீட்டில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஃபேஷியல் ஷேவர் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐப்ரோ க்ரூமிங் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஐப்ரோஸை வாரி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஐப்ரோ ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எக்ஸ்ட்ராஸை வந்து நான் ஷேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கன்வீனியண்ட்டான ஹேர் ரிமூவல் ப்ராசஸோ, அதாவது வேக்சிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா த்ரெட்டிங்காக இருக்கலாம். நிறைய பேர் செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணுவீங்க. ஸோ எந்த வகையிலையும் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஃபேஷியல் ஷேவர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஃபுல் ஃபேஸ் வந்து ஷேவ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஷேவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதவங்க எவ்வளோ ஈஸியான மெத்தட் இது அண்ட் டைம் சேவிங்கான மெத்தட் இதுன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைனா ஐ கார்டில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ ரொம்ப வந்து கஷ்டம் இல்லாமல் டக்குன்னு வந்து நம்மளோட வேலை முடிச்சிடும். அடுத்ததாக ரொம்ப சின்ன ஹேர் வந்து நான் ப்ளக் பண்ணுறதுக்கு ட்வீசர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஃபைனிங்கான ஐப்ரோஸ் கொடுக்கறதுக்கு உதவும். அண்ட் ஃபைனலி வந்து நம்மளோட க்ரூமிங் ப்ரஷில் ஆப்போசிட் சைடில் நம்மளோட முடி எல்லாத்தையுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப்பான சிசர் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய முடி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி ரொம்பவே ட்ரிக்கியானது. நம்மளோட ஐப்ரோ ஷேப்பையே நம்ம இந்த சிசர் மூலிமா கட் பண்ணுற ஹேர் மூலிமா அதை டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டெப்பு யாருக்கெல்லாம் வரலையோ அதை விட்டுருங்க. கொஞ்சம் வந்து ஆடாக தெரிஞ்சாலும் பட் நம்மளோட ஐப்ரோ ஷேப் வந்து மாறிடாமல் பார்த்துக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கம் இறங்கின மாதிரி இருக்கும் புருவம், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஏறின மாதிரி இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஸ்டெப் யாருக்கெல்லாம் வரலையோ ஜஸ்ட் ஸ்கிப் இட். தட்ஸ் ஆல். ரொம்ப அழகாக வந்து டிஃபைன் பண்ணியாச்சு நம்மளோட புருவத்தை. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஹேர் எல்லாமே ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்ததாக இப்போ நம்மளோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் பால் எடுப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு பால் மட்டும் இல்லை, தயிரும் ஒரு நல்ல கிளென்சர் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி தயிர் எடுத்திருக்கேன். ஸோ தயிரும் வந்து சூப்பரான ஒரு கிளென்சர். ஸோ இதை நீங்கள் நல்லா தண்ணியாக ஒரு பக்குவமாக எடுத்து கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு. அப்படி இல்லையா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து திக்கான தயிரை நம்மளோட ஃபேஸில் போட்டு நல்ல கை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெட் கிளாத்னால் நீங்கள் அதை வைப் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நேராக போய் நீங்கள் சிங்கில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்தை வெட் பண்ணி இந்த ஒரு தயிரை வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா டர்ட்டுமே இந்த கிளென்சிங் ப்ராசஸ் மூலிமா வந்திருக்கும். ஸோ எப்போவுமே வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்ஃபோலியேஷன் இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணிவிட்டு வந்தேன். இது ஃபேஷியல் ஸ்டீம் இருந்துச்சுன்னா ஒரு 2 to 3 minutes நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைனா அடுப்பில் நீங்கள் தண்ணி வச்சு ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes ஃபேஷியல் ஸ்டீம் பண்ணாலே போதும். ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ஸ்டெப்புக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மில்க், 1 டீஸ்பூன் ஹனி, 1 டீஸ்பூன் காஃபி பவுடர். காஃபி பவுடர் நீங்கள் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரோட இந்த மாதிரி அரைச்ச காஃபி பவுடர் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப்பிங் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி அரைச்ச காஃபி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஒரு மிக்சரை முதல்ல நம்மளோட ஃபேஸ் முழுக்க நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. காஃபியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால முகம் வந்து நீங்கள் முந்தின நாள் ஒழுங்காக தூங்காமல் இருந்தாலோ அப்படி இல்லைனா ரெட்னஸ் எதாவது இருந்தால் கூட அதை போக்கி கொடுத்துரும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மைல்டாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே பார்ப்பீங்க உங்களோட ஸ்கின் ஒரு சின்ன க்ளோ கிடைக்கும்.
அதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸை நீங்கள் கொஞ்சம் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 15 days ஒன்ஸ் பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங்க்குன்னு தனியாக ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்காமல் ஜஸ்ட் நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியே ஜஸ்ட் 2 or 3 minutesலேயே நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடலாம். காஃபி மட்டும் இல்லை, இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஹனியும் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு அப்புறமா சூதிங்காக வச்சுக்கிறதுக்கும் உதவும். தட்ஸ் ஆல். நம்மளோட எக்ஸ்ஃபோலியேஷன் ஸ்டெப்பும் முடிஞ்சாச்சு. இதையும் நீங்கள் ஒரு சாஃப்டான கிளாத் யூஸ் பண்ணி வெட் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டலாக வைப் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் அகெயின் ஒரு ட்ரை டவல் மூலிமா நல்லா வந்து பேக் பண்ணி ட்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ உள்ள ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் என்ன தான் நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாலும் நம்ம நோஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக்கெட்ஸ் வந்து இன்னும் கூட ரிமூவ் ஆகாமல் தான் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஒரு சார்கோல் மாஸ்க். இந்த பிராண்ட் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் வந்து எந்த ஒரு சார்கோல் மாஸ்க்குமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக இமீடியட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் வெளியில் எங்கேயா போகிறீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை 1 day பிஃபோர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிளாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் யூஸ்லேயே வந்து அது எடுக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. பட் டெஃபினட்டாக வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு பிளாக்கெட்ஸ் வரும். இது வந்து ஒரு இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து டஸ்ட்டில் போகாமல் இருக்கோம், நம்மளோட ஸ்கின்னை பார்த்துக்கோன்றதை பொறுத்து தான் அது திருப்பி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது ஃபுல் ஃபேஸ்க்கும் போடக்கூடிய மாஸ்க் தான். பட் எனக்கு ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டு எடுக்கக்கூடிய பொறுமை இல்லை. அதனால் வெறும் நோஸ்க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபுல் ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் 5 minutes வந்து அந்த ஒரு சார்கோல் மாஸ்க் வந்து சூப்பராக வந்து ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கார்னர்லேருந்து அதை உரிச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட பிளாக்கெட்ஸோடு சேர்த்து உங்களோட ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி சூப்பராக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாக தான் உரிச்சு எடுக்கணும். ஸோ காயிறனா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா எடுங்க. இந்த இடத்தையும் நல்ல ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம ஐப்ரோ ஸ்ட்ரிம் பண்ணியாச்சு, நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியாச்சு, நம்ம மூக்கில் உள்ள பிளாக்கெட்ஸ் எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணதுனால ரொம்பவே நம்மளோட ஃபேஸ் வந்து போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸை யூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ நல்ல ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நல்லா தடவி கொடுங்க. ஜஸ்ட் 1 or 2 times இதை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட போர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஒருவேளை எக்ஸ்ஃபோலியேஷன் உங்களுக்கு ஒத்துக்கலை, ஓவராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டீங்க, அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலைன்னா கூட இந்த ஒரு ஐஸ் க்யூப் வைக்கிற இந்த ஒரு ஸ்டெப் மூலிமா கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின் வந்து அதோட பேக் டு த நார்மல் ஃபார்மை ரீகெயின் பண்ணிடும். இப்போ நம்ம எல்லாருமே மறக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப், எஸ், நம்மளோட லிப் கேர். ஸோ முகத்தை மட்டும் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம், ஆனால் நம்மளோட லிப்ஸை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலையே அப்படின்ற ஞாபகம் நிறைய பேருக்கு வரதில்லை. எஸ், இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த மிக்சர் என்னென்னு பார்த்தோம்னா லெமன், ஹனி அண்ட் சுகர். ஸோ நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு தான் அப்படின்றதுனால நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸ்ஃபோலியேஷனை நீங்கள் அடிக்கடி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ, ஒரு 2 weeks ஒன்ஸோ இல்லை 1 month ஒன்ஸோவாது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியே ஆகணும். ஸோ கையால் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா கையாலையும் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் அ மைல்டு பிரிசில் ப்ரஷ். ஸோ ஒரு டூத் ப்ரஷ்ஷை எடுத்து அதோட சாஃப்டான பிரிசில்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெமன் வந்து ஆக்சுவலி பிரைட்னிங் ஏஜென்ட். ஸோ நாள் போக்கில் நம்மளோட லிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்மெண்டேஷனை கூட போக்கும். பட் இது வந்து 1 நாள் 2 நாள் இல்லை 1 மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் இல்லை. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்மளோட ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்குக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த 3 இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தயிர், கடலை மாவு அண்ட் மஞ்சள் தூள். ஸோ இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் அண்ட் நம்மளோட நெக்கில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்லேயுமே வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த ஒரு மாஸ்க்கை நல்ல ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாஸ்க் நீங்கள் ஒரு 10 to 15 minutes இல்லை உங்களால் டாலரேட் பண்ண முடியும்னா எவ்வளோ நேரம் டைம் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு 30 minutes வரைக்கும் கூட வைக்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், தயிர் அண்ட் கடலை மாவு டேன் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ டேனை போக்கக்கூடிய இந்த ஒரு மாஸ்க் வந்து இந்த ஒரு செல்ஃப் க்ரூமிங் செஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டை பிடிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நரிஷ்மெண்ட் மட்டும் இல்லை, ஸோ டேனையும் அட் அ டைம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மீன்வாயில் நம்ம லிப்ஸையும் எக்ஸ்ஃபோலியேட் இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாருக்குமே பிங்க் லிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அந்த ஒரு பிங்க் லிப்ஸை லாங் டேர்மில் நம்ம கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பீட்ரூட்டோட சாரை நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணலாம். அட் த சேம் டைம் பீட்ரூட்டை நீங்கள் ராவாகவும் அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2-in-1 பெனிஃபிட். கண்டிப்பாக நம்ம உள்ளே என்ன இன்டேக் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னாகவும் அமையுது. 2 to 3 லேயர்ஸ் ஆஃப் பீட்ரூட் பல்ப் வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்களே பார்ப்பீங்க, ஒரு விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது வந்து டெம்பரரி தான், இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஒரு நேச்சுரல் விஷயமே நம்ம லாங் டேர்மில் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எஸ், இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் போய் வாஷ் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். நம்மளோட கம்ப்ளீட் க்ரூமிங் செஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு டோனர் யூஸ் பண்ணி, அதாவது நேச்சுரல் டோனர், ஸோ ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அதை டோன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் மூலிமா நம்மளோட ஸ்கின்னோட pH லெவலை மறுபடியும் பேலன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு உதவும். அண்ட் ஆல்சோ ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். ஸோ நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் பற்றியும் டெர்மாவைவ் கிளென்சர் பற்றியும் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் வச்சு நான் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான லிங்க் கொடுக்குறேன்னா. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிப்ஸையும் நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். பயோலின் லிப் பாம் எடுத்து மைல்டாக நான் ஸ்வைப் பண்ணி நம்மளோட லிப்ஸ் முழுக்க நான் தடவி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட பியோர் தேங்காய் எண்ணெயிலேருந்து ஒரு சொட்டு எடுத்து நம்மளோட லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட போதும். பட் கண்டிப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆல். நம்மளோட க்ரூமிங் செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரியாக நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை.